Words we love to hear. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்களும் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டு அந்த விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக திரு ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில் இணைகிறார். இயற்பியல் துறை பேராசிரியர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், வெற்றிகரமாக தற்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது ஃபால்கன் 9 ராக்கெட். இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன? கூடுதல் சாராம்சங்கள் என்ன? இல்ல, இந்த பயணமானது நம்ம இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பயணம் மேற்கொள்கிறார். இந்திய நாடு ஏற்கனவே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய விண்வெளி வீரர் ராஜேஷ் சர்மா 1984 விண்வெளிக்கு சென்று வந்தார். அதன் பிறகு இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ராஜாசாரி ஆகியோர் விண்வெளி பயணங்களை முடித்திருந்தாலும் இந்திய குடிமகனாக விண்வெளி சென்ற ஒரே பயணியாக ராஜேஷ் சர்மா இருந்து வருகிறார். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக விண்வெளிக்கு செல்கின்ற இந்திய குடிமகனாக சுபான்ஷு சுக்லா இருக்கிறார். இதே போல் அடுத்த நாடான ஹங்கேரி மற்றும் போலந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்களும் செல்கிறார்கள். அந்த நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்களும் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் விண்வெளிக்கு சென்று இருக்கிறார்கள். அவர்களும் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் விண்வெளிக்கு செல்வதால் இந்த பயணம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியராக சுபான்ஷு சுக்லா பார்க்கப்படுகிறார். இந்த பயணத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள், அதாவது 14 நாட்கள் அங்கு தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ள இருக்கிறார்கள், என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள், இதன் மூலம் ககன்யான் திட்டத்திற்கு என்ன உதவிகள் கிடைக்க போகிறது, அது பற்றி தகவல் சொல்லுங்க சார். இந்த சுபான்ஷு சுக்லாவின் பயணம் இப்போது முதல் ஸ்டேஜ் வெற்றிகரமாக முடிந்து இரண்டாவது ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. ஒரு 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் இந்த குரூ டார்கன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இணைப்பதற்கான பணி ஆரம்பிக்கப்படும். அதன் பிறகு இணைப்பதற்கு ஒரு நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு இணைத்த பிறகு அது டாக்கி என்று சொல்வோம், 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைக்கப்படும். அது இணைத்த பிறகு அங்கு 60 வகையான அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்ய இருக்கிறார்கள். அதாவது மைக்ரோ கிராவிட்டி என அழைக்கப்படும் நுண் ஈர்ப்பு விசையில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய இருக்கிறார்கள். நமது பூமியில் புவி ஈர்ப்பு விசை 9.8 மீட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் இருக்கிறது. 400 கிலோமீட்டர் உயரத்தில் வளம் வந்து கொண்டுள்ள இந்த விண்வெளி ஆய்வு மையம் அங்கே ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக, அதாவது 90% குறைவாக ஈர்ப்பு விசை இருக்கும். அங்கே காற்று இல்லாத நிலை இருக்கும். இதனால் மனிதனின் உடல் எடை உணர முடியாத நிலையும் அங்கே இருக்கும். அதாவது பூஜ்ய ஈர்ப்பு விசை அல்லது நுண்ணி ஈர்ப்பு விசை என்று கூறுவோம். அந்த இடத்துல ஒரு 60 வகையான அறிவியல் பரிசோதனை செய்கிறார்கள். அந்த அறிவியல் பரிசோதனையில குறிப்பா பார்த்தோம்னா, இங்கிருந்து ஒரு நுண்ணிய ஈர்ப்பு விசையில் பயிர்கள் முளைக்குமா என்று ஆராய்ச்சி செய்வதற்காக பச்சை பயிறு, வெந்தயம் போன்ற வேகமாக வளரும் விதைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தற்போது அந்த விதைகளை அங்கே பரிசோதித்து அங்கே விதை முளைக்குமா என்று பரிசோதனை செய்வார்கள். இங்கே புவியீர்ப்பு விசை இருப்பதால் இந்த வேர்கள் புவியீர்ப்பு விசை நோக்கி கீழாகவும், அந்த இலை கிளை வளரும் போது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் மேல் நோக்கி வளர்கிறது. இதே விண்வெளி நிலையத்தில் புவியீர்ப்பு விசையே கிடையாது. அப்பொழுது வேர் எந்த திசை நோக்கி செல்கிறது, அந்த முளைக்கும் அந்த இலைகள் எந்த திசை நோக்கி வருகிறது போன்ற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய இருக்கிறார்கள். அதே போல் அரிசி போன்ற ஒரு 6 தானியங்களையும் மேலே கொண்டு செல்கிறார்கள். இந்த 6 வகையான விதைகளை மேலே கொண்டு போய் சென்று அங்கே ஒரு 14 நாட்கள் அப்படியே வைத்திருந்து திரும்ப அதே விதையை கொண்டாந்து திரும்ப பூமியில் பயிரிட போகிறார்கள். அப்படி அங்கே விண்வெளிக்கு சென்று வந்த விதையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, அதனோட மரபணுவில் ஏதாவது மாற்றம் இருந்தா அந்த மாற்றம் மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இருக்குமா என்ற ஆராய்ச்சியும் செய்யறதுக்காக மேலே செய்ய இருக்கிறார்கள். இந்த விண்வெளியில் விதையை முளைக்க வைப்பது இஸ்ரோவே ஏற்கனவே செய்துள்ளது. நம்ம PSLV C-16 ராக்கெட்ல விண்வெளிக்கு விதைகளை கொண்டு சென்றோம். அந்த காராமணி விதைகள் என்று அந்த 4வது கட்டத்தில் இருந்த காராமணி விதைகள் சிறப்பாக முளைத்தது. அதை நம்ம இஸ்ரோ ஏற்கனவே செய்து சாதனை படுத்துள்ளது. அந்த மாதிரி உயிரில் வளர்ச்சி இருப்பதற்கு விண்வெளியில் சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கின்றன, அங்க பயிர்களை வளர்க்க முடியுமா போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த அறிவியல் பரிசோதனைகளாக விண்வெளியில் செய்ய இருக்கிறார்கள் மேடம்.
கண்டிப்பாக சார். இப்போ இந்த பயணம் வந்து ஏற்கனவே 6 முறை முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்துறதுக்கு. இந்த முறைதான் அது வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை மாலை இந்திய நேரப்படி அவங்க விண்வெளி மையத்தை ரீச் ஆக இருக்காங்க. இந்த சூழல்ல முதல் முறையா சுபான்ஷு சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் இந்த பயணத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். எந்த மாதிரியான தயாரிப்பு தேவைப்பட்டிருந்தது, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணப்பட்டிருக்கு, அது பற்றிய தகவல் சொல்லுங்களேன். சுபான்ஷு சுக்லா ஏற்கனவே ரஷ்யாவின் விண்வெளி மையத்தில் பல்வேறு இங்கே சோதனைகள் செய்துள்ளார். அங்கே விண்வெளி வாழ்க்கையும் அதற்கான பல்வேறு கட்ட பரிசோதனைகளும் அவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்காக விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 நபர்களின் பட்டியலில் அவர் இருக்கிறார். அதற்காக கடந்த 4 ஆண்டுகளாகவே விண்வெளியில் வாழ்க்கைக்காக அவர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். இந்த விண்வெளிக்கு செல்லும் போது அங்கே ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதால், அதாவது பூச்சி ஈர்ப்பு விசை இருப்பதால் அங்கே அவர்கள் எடையை உணர முடியாது. அந்த நுண்ணீர்ப்பு விசையில் இருக்கும்போது அவர்கள் உடல் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்கொள்ளும். இங்க திடீர்னு இங்க ஒரு எடையோட இருந்துட்டு விண்வெளிக்கு சென்றதையும் திடீர்னு அவைக்கு எடை இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோன்றும். அப்ப அவை கண்கள் பார்ப்பதற்கும் அந்த உடல்களை உணர்வதற்குமே ஒரு விசித்திரமான ஒரு இதை உருவாகும். மூளை பொதுவாக 1-2 நாட்களுக்குள் விண்வெளிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆற்றலை மாற்றிக்கொள்ளும். அந்த உடல்ல திரவங்கள்லாம் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும். விண்வெளிக்கு செல்லும் போது அது கீழிருந்து மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால ரத்த அழுத்தம் அதிகமாகும். கண்கள்ல ரத்த அழுத்தம் அதிகமாகலாம். அதனால தலையில ரத்த அழுத்தம் அதிகமாகும். தண்ணீர் அருந்துவது இயற்கையாகவே குறைந்து விடும். அதனால சிறுநீர் வெளியேற்றதெல்லாம் குறையும். இதனால சிறுநீரை கற்கள் கூட தோன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த விண்வெளி சூழலுக்கு ஏற்ற அவங்க பயணப்படுத்தி கொள்வதற்காக அந்த பல பயிற்சிகளை மேற்கொண்டு தான் விண்வெளிக்கு செல்றாங்க. ஸோ அதனால அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதையே மாறிக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்றது அதுக்கு எளிதாக இருக்கும். அந்த விண்வெளியில நிற்பது கூட அதுக்கு ரொம்ப கஷ்டமானது. இதனால விண்வெளியில பறந்த மாதிரி மிதந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அந்த விண்வெளி மையத்தினுடைய அதனோட சுவர்கள் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சற்று முன்னர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, இதில் என்னென்ன ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களை இயற்பியல் துறை பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்ல கேட்டோம். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ஆக்சியம் 4 விண்கலம். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர். இது தொடர்பாக மேலும் கூடுதல் தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இயற்பியல் துறை பேராசிரியர் திரு ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த பயணத்தின் நோக்கம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நாம பேசிட்டு இருந்தோம். இந்திய வீரர் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறார். 14 நாட்கள் இவர் மேற்கொள்ள இருக்கும் சவால்கள் என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்கும்ன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. அடுத்த கட்டமாக இது இந்த கனவு திட்டம், அதாவது இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு இந்த ஆராய்ச்சி எந்த வகையில உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்திய விண்வெளி நிலையம் அமைப்பதற்காக இந்தியாவின் இஸ்ரோ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நமது அருகே நாடான சீனா ஏற்கனவே தனக்கான டிங்கோங் என்ற விண்வெளி நிலையத்தை உருவாக்கி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவும் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் பாரதிய அந்தரிக்க விண்வெளி நிலையம் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அடுத்த 5 ஆண்டுக்குள்ள 8 டன் எடையுள்ள ரோபோ திறன்களை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கொண்டு சென்று நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் பிரகாரம் தான் பாரதிய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும். இதுக்காக 2028ஆம் ஆண்டு தொடங்கப்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி 20 முதல் 1215 டன் எடைகளை சுமந்து செல்ல வேண்டியிருக்கும். தற்போது உள்ள ராக்கெட்டால ஒரு 10 டன் எடையை மட்டும்தான் மேல சுமந்து செல்ல முடியும். அதனால பலம் வாய்ந்த NGLV என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சிங் வெஹிக்கிள் ராக்கெட்டுகளையும் இஸ்ரோ தற்போது உருவாக்கி வருகிறது.
இதன் மூலயமாக பல்வேறு இதழை கொண்டு விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ககன்யான் என்ற திட்டத்தில் இந்த சுபான்சி சுக்லா உட்பட 4 இந்திய வீரர்கள் விண்வெளிக்கு செல்லவும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அங்க சென்று பரிசோதனை செய்வதற்கு தற்போது ISS சென்று வரக்கூடிய இந்த பயணம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். விண்வெளியில் எப்படி அவருடைய உடல் தகவமைத்துக் கொள்கிறது, விண்வெளியில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார், இது போன்ற அனுபவங்கள் இஸ்ரோ செயல்படுத்தும் விண்வெளி பயணத்துக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும் மேடம். சார், நீங்க ஏற்கனவே பேசும்பொழுது நீரிழிவு நோய், புற்றுநோய், இது மாதிரியான புற்றுநோய் செல்களின் மருந்துகளின் செயல்திறனை ஆராய்வதற்காக இந்த ஆராய்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது எந்த மாதிரியான சவால்களை அவர்கள் சந்திக்க நேரிடும், என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கு, இதை பத்தி சொல்லுங்களேன் விரிவாக. இல்ல, இந்த விண்வெளியில் இருக்கும் போது அவர்கள் உடல் எடையின்மையை ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்கு அந்த மூளையில ரத்த அழுத்தம்லாம் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால அந்த சிறுநீரக கற்கள் போன்றதெல்லாம் உருவாக்க வாய்ப்பு உள்ளதுன்னு சொன்னோம். அந்த நிலைமையில இருந்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு விண்வெளி செல்வது மிகவும் எளிதாக இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் கூட பல்வேறு முறை விண்வெளி பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார். சென்ற முறை சென்ற போது கூட ஒரு வாரத்தில் திரும்ப வருவதாக இருந்தது. அந்த பயணம் 8 மாதங்களால் நீடித்தது. இருந்தாலும் பல்வேறு முறை அவர்கள் விண்வெளிக்கு சென்று இருந்ததால் அவங்களுக்கு அந்த இது புதிதல்ல. ஆனால் அந்த விண்வெளியில இருந்து பழகிட்டானா அது ரொம்ப எளிதா இருக்கும். அங்க விண்வெளியில ஈர்ப்பு விசை இல்லாததான் பல்வேறு பரிசோதனைகள் செய்கிறார்கள். 60 விதமான பரிசோதனையை செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்ப வர போறாங்க. இந்த 60 விதமான பரிசோதனையும் இந்த 15 நாட்களுக்குள் நிறைவு பெறும். நிறைவு பெற்ற பிறகு பூமிக்கு வருவார்கள். இதில் கிடைக்கும் அறிவியல் ஆராய்ச்சி முடிவானது விண்வெளியில் நாம செல்வதற்கும், வேற்று கிரகத்துல போய் செவ்வாய் கிரகம் போன்ற வேற்று கிரகத்தில் நாம தங்கினாலும் அங்கே உயிரினங்களை உற்பத்தி செய்ய முடியுமா, பயிர்கள் வளர முடியுமா, அங்க போனா அதனால அந்த கதிர்வீச்சினால ஏதாவது நமக்கு பாதிப்பு ஏற்படுமா, இது போன்ற தகவல்கள்லாம் நம்ம வேற்று கிரக பயணத்துக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கு மேடம். அடுத்ததாக சுபான்ஷு சுக்லா அவர்கள் 7 சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம விண்ணில் இருந்தே மாணவர்களிடமும் ஆராய்ச்சியாளர்களிடமும் அவர் தொடர்பு கொள்ள இருக்கதாவும் பேச இருக்கிறதாவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது, இதுல அவர் மூலமா நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்க பெறும், மாணவர்களுக்கு இது எந்த வகையில உதவியாக இருக்கும், அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, இந்த 60 அறிவியல் பரிசோதனைல இந்த 7 பரிசோதனைக்கு சுபான்சி சுக்லா தலைமை ஏற்கிறார். அந்த 7 பரிசோதனைகள் தான் இந்த பயிர் வகைகள் முளைக்க வைப்பது, பச்சை பயிறு, வெந்தயம் போன்ற பயிர்களை ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல அதை எப்படி முளைக்க வைப்பது, அதனுடைய வேர்கள் எங்கே எப்படி செல்கிறது, கீழே வருகிறதா அல்லது மேலே செல்கிறதா, அதனோட தலை எப்படி மேலே கீழே செல்கிறதா என்பது ஒரு வகையான ஆராய்ச்சி. அதே போல் இந்த அரிசி போன்ற 6 வகையான விதைகளை அங்கே விண்வெளியில் வைத்திருந்து திரும்ப கொண்டாந்து இங்கே பயிரிடும் போது அதில் என்ன மரபணு மாற்றம் நடைபெறுகிறது என்பதையும் அதை ஆராய்ச்சி பண்றார். இது போக 6 பயிற்சிக்கு 6 ஆராய்ச்சிக்கு சுபான்சி சுக்லா தலைமை ஏற்கிறார். மற்ற ஆராய்ச்சிக்கு அவருடன் செல்கிற மற்ற 4 பேர் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் மற்றவர்கள் தலைமை ஏற்பார்கள். அங்கிருந்து என்னுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் வழியாக இங்குள்ள மாணவர்களிடம் இந்தியாவோட பிரதமருடன் உரையாற்றுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எல்லா நாளும் அங்கிருந்து கம்யூனிகேஷன் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது நாசாவோட விண்வெளி நிலையத்தோட கம்யூனிகேஷன் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்க பல்வேறு உரையாடல்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். சார், இப்ப அடுத்ததாக இந்த 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அவங்க ரீச் ஆகுறதுக்கு டாக்கிங் முறை அதுதான் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது இல்லைங்களா? இந்த டாக்கிங் முறை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இல்ல, இந்த பயணமானது ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி வருகிறது. ஒரு தோராயமாக ஒரு 30,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு பூமியை 16 முறை இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் சுற்றி முடியும். அதனால அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 16 முறை சூரிய உதயம் சூரிய மறைவையும் விண்வெளியில் இருப்பவர்களை பார்க்க முடியும். இந்த ராக்கெட் ஏவப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 நிமிஷத்திலேயே அங்க ஒரு 400 கிலோமீட்டர் சென்றிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அருகே சென்று விடும். அதன் பிறகு இந்த குரூ டார்கன் C213 என்று சொல்லக்கூடியதை சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் அதை இணைக்கணும்.
ஸோ அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பார்த்தோம்னா அங்கே ஏர் டைட் லாக்கில் இருக்கும். ஸோ ஏர் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட இணைக்கும் போது ஸோ வெளியிலிருந்து எதுவுமே உள்ள செல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏர் டைட்டில் தான் அதை எதையும் ஒன்று இணைக்கணும். ஸோ சர்வதேச விண்வெளி நிலையமும் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஸ்டேபிளாக அங்கே இருக்கிறது இல்லை. 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இங்கிருந்து அனுப்புன இந்த குரோ டார்கனும் பூமியை சுற்றி வரும். இரண்டு சுற்றி வர இரண்டையும் கொண்டு போய் ஒன்று அருகருகே வைப்பார்கள். அந்த இணைப்பு வந்து மிக துல்லியமாக இருக்க வேண்டும். அதே போல் அதை இணைக்கும் போது அங்கே வந்து ஏர் லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. காற்று இல்லாத இடத்துல, அதுக்குள்ள காற்று கசிவே இல்லாத இடத்துல அதை இணைக்கணும். அப்போ ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அருகே கொண்டு வந்து ஸோ அக்யூரேட்டாக கரெக்டாக நேரம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பன் ஆகி இந்த இணைப்பு நடைபெறும். அந்த இணைப்பு நடைபெறுவதற்கு ஒரு நாட்கள் ஆகலாம். ஏற்கனவே இந்தியா வந்து இந்த ஸ்பேஸில் டாக்கிங் செய்து சாதனை படுத்தது. ஒரு பூமியில ஒரு பொருளோட இன்னொரு பொருளை இணைக்கிறது நமக்கு எளிதானது. முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, பின்னாடி ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு காரையும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணணும்னா முன்னாடி உள்ள காரை ஸ்லோ பண்ணிடலாம், பின்னாடி உள்ள காரோட ஸ்பீடு அதிகம் பண்ணோம்னா ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று அருகருகே வந்துடும். அதை எளிதாக இணைக்க முடியும். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட ஆக்சியம் குழுவினர் மேற்கொண்டிருக்கும் இந்த விண்வெளிக்கு மேற்கொண்டிருக்கும் இந்த வெற்றி பயணம் குறித்து இயற்பியல் துறை ப்ரொஃபசர் திரு ரமேஷ் அவர்கள் நமக்கு வழங்கிய பல பயனுள்ள தகவல்களை கேட்டறிந்தோம்.